இன்னைக்கு நான் ஹிஸ்ட்ரியை பற்றி பேச போகிறேன். இதுதான் நம்மளுடைய 25வது வீடியோ. அதாவது இந்த பிரிட்டிஷ் காலத்தில் என்ன நடந்துச்சு. ரிவால்ட் ஆஃப் 1857 3 பேர் இருக்குது. ரிவால்ட் ஆஃப் 1857, செப்பாய் மியூட்டினியே, த ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு லாஸ்ட் முகல் எம்பரர் சீஃப் கமாண்டராக இருக்கிறது பகதூர் ஷா ஜஃபர். அந்த கன்னு இந்த லீ என்ஃபீல்டு ரைஃபிள் இருக்குல்ல, அதில் வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? கவ், யானை, பன்னின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு. அதனால இந்த இந்துக்கும் முஸ்லிமுக்கும் அது வந்து ரொம்ப கோபமாயிடுச்சா. ஸோ அப்போ வந்து அந்த நாள் அப்போ மங்கள் பாண்டே 8 மார்ச் 1857 ராணி லக்ஷ்மி பாய், டாட்டியா டோப்பு, நானா சஹிப்பு, இந்த மாதிரி பல லீடர்ஸ் வந்து ஃபைட் பண்ணாங்க. அதில் ராணி லக்ஷ்மி பாய் இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆனந்த் ராவோட பையனான அவரை, அதை வந்து கங்காதர ராவோட பையனை ஆனந்த் ராவ்னு சொல்லிட்டு அந்த பேர் தான் இப்போ வச்சுருக்காங்க. இப்போ பெஜம் ஹர்தாத் மஹால் வந்து எங்கே இருக்காங்க தெரியுமா? இப்போலாம் எல்லாமே வந்து வெஸ்டர்னு இங்கெல்லாம் நடக்குது. அதாவது இந்த பீகார்லலாம் அந்த வார் ஃபைட்டு நடந்துச்சு. ஸோ அதாவது அதில் வந்து அந்த டாண்டியா டோப் வந்து கான்பூரில், பெஜம் ஹர்தாத் மஹால் வந்து அவாதில், அதுக்கப்புறமா கன்வார் சிங் வந்து கான்பூர்லன்னு சொல்லிட்டு பல இடத்துல இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தான் அந்த கஷ்டப்பட்டாங்க. இண்டிகோன்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டை வந்து எல்லா பிரிட்டிஷ்காரங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கே இவ்வளோ கோபம் வந்திருக்கு. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவான அந்த 16ஆம் நூற்றாண்டில் அப்போ வந்து சிராஜுத்தௌலா இவர் வந்து பார்த்திங்கன்னா 1757ஆம் ஆண்டு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் நவாப் ஆஃப் பெங்கால்னே தெரியும். ஆனால் வந்து அங்கே ஃபுல்லாக ஆர்ம்டு ஃபோர்ஸ்னால அதனால் வச்சுட்டு 180ல் 130 வந்து நல்லா கொல்லப்பட்ட அப்புறம் ராபர்ட் கிளைவ் வந்து அந்த சிராஜுத்தௌலாவை அடிச்சு அந்த நவாப் ஆஃப் பெங்காலோட கதையே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இப்படிலாம் நடந்துருக்கு. ஸோ அப்புறமா இந்த பேட்டில் ஆஃப் இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா இதில் வந்து வைஸ்ராய் வந்து இப்படி வந்துச்சு. விக்டோரியா தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாட்டா, பை பாய். ஐ எம் யோகின் லைஃப் ஸ்டைல்.